நான் காதல் கல்யாணம் பண்ணப்போ ஏத்துக்க மனசில்லாத என் தங்கச்சிக்கு தான் புள்ளையே காதல் கல்யாணம் பண்ண உடனே ஏத்துக்கிற பக்குவம் வந்துருச்சு போல இருக்கே. பரவாயில்ல, இப்பவாவது என் தங்கச்சிக்கு பக்குவம் வந்துருச்சு. எனக்கு எங்க அப்பா எல்லாமே சொல்லி வளர்த்திருக்கார். நீங்களே அந்த காலத்துல உங்க அண்ணன் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தப்ப உங்க அண்ணனோட கல்யாணத்தை ஏத்துக்காம நீங்களே வீட்டை விட்டு வெளியில அனுப்புனவங்க தானே. ஆனா இப்ப வந்து உங்க பையனை காதல் திருமணம் பண்ணப்ப பார்வதியை நீங்க மருமகளா ஏத்துக்க போறீங்க. இது எந்த விதத்துல சரி? அப்ப நீங்க சரியா இருந்தீங்க, இப்ப இப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களே இப்படி தப்பா ஒரு முன் உதாரணமா இருந்துராதீங்க ஆண்டி. ஒட்டுமொத்த ஜமீனோட கூட்டமைப்புக்கு வந்து இது வரைக்கும் ஆதி கடவுர் பரம்பரை தான் தலைமை தாங்குச்சு. நீங்க இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா அந்த தகுதி உங்களுக்கு போயிடும். இப்பவும் அண்ணனை ஏத்துக்கிற பக்குவம் அகிலாவுக்கு வரல. அதுக்காக வந்த மனுஷனை இவ அவமானப்படுத்தி அனுப்ப நினைச்சா அதுக்கு நாம சம்மதிக்க கூடாது. எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தி ஏத்துக்க வைக்கணும். அப்படி அவரை இவ ஏத்துக்கிட்டா ஏதாவது ஒரு விதத்துல அவரை வச்சு காய் நகர்த்தி பார்வதிய மூத்த மருமகளா அங்கீகரிக்க வச்சிடலாம். இப்ப என்ன, எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? இப்ப மட்டும் இல்ல அகிலா, எப்பவுமே நான் உன் பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கேன். 25-26 வருஷம் ஆகியும் இன்னும் உனக்கு உன் அண்ணன் மேல இருக்கிற கோபம் தீரல. இத்தனை வருஷம் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம இருந்த மனுஷன் இப்ப தேடி வந்திருக்காரு. 1000 தான் இருந்தாலும் அவர் உன் கூட பிறந்தவர், அதுவும் உனக்கு முன்னாடி பிறந்தவர் இல்லையா? ஆனா அவர் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையே. எங்க அப்பாவே மனசு வெறுத்து போய் தான் அவரை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியுமேங்க. அன்னைக்கு சூழ்நிலை மாமா அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ மாமா இருந்திருந்தா திரும்பி வந்த உங்க அண்ணனை பார்த்து கண்டிப்பா சந்தோஷமா ஏத்துப்பாரு. ஆதிக்கட ஒரு பரம்பரை சம்பந்தமா நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் இது. இதுல உங்க அண்ணன் கலந்துகிட்டா அது உங்க அப்பாவே கலந்துகிட்ட மாதிரி. இத்தனை நாளா தேடி வராத மனுஷன் இப்ப தேடி வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பரம்பரை முன்னோர்களை பார்த்து அவர் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. அகிலா, அவர் அப்படி என்ன மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டாரு? மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த வயசுல ஏதோ ஒரு வேகத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனாரு. அவரு யாருக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனாரோ அதுவே இப்ப அவருக்கு இல்லையே. தனிமரமல்ல இருக்காரு. லவ் மேரேஜ் பண்ணிட்டாருன்னு உன் அண்ணன் நீயும் உங்க அப்பாவும் ஒதுக்கி வச்சதே பெரிய பாவம். இனியும் அந்த பாவத்தை பண்ண வேண்டாம் அகிலா. லவ் மேரேஜ் பண்ணதுக்காக நம்ம ஆதிய ஒதுக்கிய வச்சிருக்கோம்.
நம்ம மகனுக்கு ஒரு நியாயம், உங்க அண்ணனுக்கு ஒரு நியாயமா? நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கோம். அந்த புண்ணியம் தான் நம்மளை இந்த பாவத்திலிருந்து காப்பாத்தி இருக்கு. 26 வருஷம் கழிச்சும் நீ உன் அண்ணன் மேல இவ்வளவு வெறுப்ப காட்டுறது எனக்கு சரியா படலாக்கில. போதும். நீங்க எவ்வளவுதான் என்ன கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் என்னோட எந்த ஒப்பீனியனையும் எந்த ஸ்டாண்டர்டையும் நான் மாத்திக்க போறதில்ல. எங்க அண்ணன் விஷயத்துல முதல் முடிவை நான் எடுக்கல, எங்க அப்பா தான் எடுத்தாரு. எங்க அப்பா எடுத்த முடிவை என்னால மாத்த முடியாது. எனக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எப்பவுமே நான் ஒரு முடிவு எடுத்தா அத நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். ஒத்துக்கிறேன், நீ எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டதா. அந்த கெட்ஸ் தான் உன்னோட அடையாளம்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, உன்னோட ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு அதுதான் பெரிய அடையாளம். அதே சமயம் அழையா விருந்தாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா அவங்களை அவமானப்படுத்தாம அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அனுப்பி வைக்கிறதும் ஆதிக்கட ஊர் பரம்பரையோட முக்கியமான அடையாளங்கிறது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனால உங்க அண்ணன் வந்ததும் வந்துட்டாரு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்குமாவது இருந்துட்டு போட்டுமே. அதனால நாம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அகிலா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எழுந்து வா அகிலா. அகிலா ப்ளீஸ் யோசிக்காத. வா, கிளம்பி வா. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என் விருப்பத்துக்கு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டதுனால நீங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னீங்க.
நானும் அந்த வாலிப வயசுல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டே போயிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கேன். யாருக்காக எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனோம், அவ ஒரே வருஷத்துல என்ன விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டே போயிட்டா. நான் இப்ப தனிமரமா திரும்பி வந்திருக்கேன்ப்பா. வாலிப வயசுல நான் எடுத்த முடிவு என் வாழ்க்கையில நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. விருப்பப்பட்ட வாழ்க்கை நிலைக்கல, எல்லாரையும் இழந்துட்டோம்ங்கிற விரக்தியில எத்தனையோ தடவை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். எல்லா தடவையும் கடவுள் என்ன காப்பாத்திட்டாருப்பா. கடவுள் நம்மளை சாக விடாம காப்பாத்திக்கிட்டே இருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு கட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மன நிம்மதியை தேடி ஆன்மீகம் துறவரம்னு என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சுப்பா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மன நிம்மதியே கிடைக்கல. உங்க பேச்ச கேட்காம உங்க உறவே வேண்டான்னு சொல்லி உங்களை தூக்கி போட்டுட்டு போனதுதான் அதுக்கான காரணமா இருக்குமோன்னு இப்ப தோணுதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்த எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நாளும் கிடைக்காது. வருஷம் இல்ல 200 வருஷம் ஆனாலும் உங்களை அப்பா என்னைக்குமே மன்னிக்க மாட்டாரு. இன்னும் பிளாஷ்பேக் முடியலையே. இப்போ அப்பா போட்டோ முன்னாடி கேக்குற மன்னிப்ப 25 வருஷம் முன்னாடி அவர் இருக்கிறப்போ கேட்டிருந்தீங்கன்னா நம்ம அப்பா இன்னைக்கும் நம்ம கூட இருந்திருப்பாரு. ஆனா உங்களுக்கு என்ன குடும்பம், கௌரவம், அந்தஸ்து எதை பத்தியுமே கவலைப்படாம எங்க எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. நாங்க பட்ட வலி, நாங்க பட்ட வேதனை அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கா? இனி எப்படி அப்பா உங்களை மன்னிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு? இல்ல இல்ல, நாம எப்பவுமே தெய்வமானவங்க கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டா நிச்சயம் மன்னிப்பாங்க. அப்பா என்ன நிச்சயமா மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீ வேணா பாரு. நீங்க ஆசைப்பட்டது நடந்துச்சா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத நீங்க வந்து மன்னிப்பு கேட்டதுனாலதான் இப்ப அப்பா போட்டோ கீழே விழுந்து கிடக்கு. அப்பா இப்படிதான் உங்க மேல அவரோட கோபத்தை காமிச்சிருக்காரு. நீங்க பண்ணது அவருக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இப்ப உறுதி ஆயிடுச்சா? இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்பா என் மேல இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்காக கீழே விடல, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்திருக்காரு. என்ன சொல்றாரு இவரு?
ஆசீர்வதிக்கிறதுக்காக இறங்கி வந்தாரா? நீ சொல்ற மாதிரி அப்பா என் மேல கோபத்தை காட்டியிருந்தா போட்டோ கீழே விழுந்த வேகத்துல கண்ணாடி உடைஞ்ச சுக்குநூறா தெரிச்சிருக்கும். ஆனா நான் சொல்றேன், இப்ப இந்த போட்டோவை நிமித்தி பார்த்தா அதுல ஒரு சின்ன கீறல் கூட விழுந்திருக்காது. அப்படி இந்த போட்டோவுக்கு எந்த சேதாரமும் இல்லாம பழைய மாதிரி இருந்துச்சுன்னா அப்பா என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஓரத்துல ஒரு சின்னதா கீரல் விழுந்திருந்தாலும் கூட அப்பா என் மேல கோபமா இருக்காருன்னு அர்த்தம். நான் வீட்டுக்கு திரும்ப வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். செக் பண்ணி பாத்துடலாமா? அண்ணா, என்னண்ணா நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? இவ்ளோ பெரிய படம் அங்க இருந்து கீழே விழுந்திருக்கு. அது எப்படி ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம இருக்கும்? நீங்க வேணா பாருங்க, கண்ணாடியின் நேரத்துக்கு பாளமா உடைஞ்சிருக்கும். நாம போய் கைய வச்சா சுக்கு நூறா உதிர போது பாருங்க. ஓஹோ, அப்படியா? நீயே போய் எடுத்து பாரு, யார் சொன்னது சரின்னு தெரிஞ்சிடும். எனக்கு என்னன்னா, நான் எடுத்து பாக்குறேன். அது உடைஞ்சுதான் இருக்க போது எனக்கு என்ன பயம்? பாருங்க நீங்களே. என்னாச்சு பாத்தியா? அப்பா என்ன மனசார மன்னிச்சு பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதை இப்ப நம்புறியா? மாப்ள, தாத்தா போட்டோவை பழைய மாதிரியே மாட்டிருங்க. ஓகே மாமா. எப்படி இந்த கண்ணாடி உடையாம இருக்கு? அவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு கீறல் கூட இல்ல. இவருக்கு ஒருவேளை மந்திர தந்திரம் தெரியுமோ?